Guys and girls, welcome to Crafty and thank you for all your support. Keep supporting us. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து ஒரு பாண்ட் செட்டப் இருக்குது. ஒரு 2-3 பாண்டு செட்டப் இருக்குது. ஜஸ்ட் இந்த டப்பில் தான். ஆனால் வந்து அது ரொம்ப க்ரீனிஷாக மாறிடுச்சு அந்த வாட்டர். ஸோ பொதுவாக வந்து க்ரீனிஷாக மாறுற வாட்ரு வந்து ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து நல்ல விஷயந்தான். அதனால் எந்த ஆபத்தும் கிடையாது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் வெயில் படுற மாதிரி இடத்துல இருந்ததுனால அது க்ரீனாக மாறிடும், ஆல்கிலாம் ஃபார்ம் ஆகி. பட் அது வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு நல்ல வாட்ரு தான். பட் நம்ம வந்து இந்த பாண்ட் செட்டப் பண்ணி வச்சுருக்கிறதுனால அதில் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இல்லை. ஸோ அதனால் வந்து அந்த வாட்டர் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த டப்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேறு வாட்டர் ஃபில் பண்ணுவோம். அதை பற்றின வீடியோ தான் இது. பொதுவாகவே இந்த மாதிரி டப்பில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்மால் பாண்ட் செட்டப் மாதிரி பண்ணியிருந்தோம் அப்படின்னோம்னாக்கா, அதுக்கு கீழே வந்து நம்ம வந்து இந்த செடியெலாம் வைக்கிறதுக்கு வந்து தொட்டிலாம் வச்சுருப்போம். அந்த தொட்டிலையும் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸ் வந்து மேலே இருக்கும். அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும். டக்குன்னு நம்ம வந்து எல்லாத்தையுமே எடுத்துட முடியாது. ஏன்னா க்ரீன் வாட்டரில் பொதுவாக ஃபிஷ்ஷஸ் வந்து பெரிய ஃபிஷ்ஷை கூட தேடி எடுத்துடலாம். பட் ரொம்ப ஸ்மால் ஃப்ரைஸ்லாம் இருக்கும். அது வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் டக்குன்னு வாட்டர் எடுத்து நம்ம கீழே ஊற்றிட முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லாகவே தான் பண்ண வேண்டியது இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ நிறையா ஃபிஷ்ஷஸ் வந்து அதிலேருந்து இந்த டப்புக்கு வந்து நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இந்த வாட்டருமே பார்த்திங்கனாக்கா ஒரு பிடிச்சி வச்சு 2-3 டேஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட்டு வந்து எல்லா ஃபிஷ்ஷஸும் உள்ளேருந்து எடுத்தாச்சு. அதனால் வந்து நம்ம ஓல்டு டூத் ப்ரஷ் ஏதாவது இருந்துச்சுனாக்கா அதை வச்சு நம்ம வந்து இந்த டப்போட அந்த ஓரத்தை எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணலாம். பொதுவாக அந்த மாதிரி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா உள்ள ஃபிஷ்ஷஸ் சம்டைம்ஸ் இருக்கும், குட்டி குட்டி ஃப்ரைஸ் இருக்கும். பட் அதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது மேக்ஸிமம். இருந்தாலும் வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம நெட்டை உள்ளே விட்டு ஒரு 5-6 தடவை உள்ளே விட்டு எடுத்து நம்ம வாட்டரில் வச்சு பார்த்தோம்னா அதில் வந்து நமக்கே தெரியாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரைஸ் இருக்கும். இதில் பார்த்தா இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ரவுண்ட் நம்ம விட்டு பார்ப்போம். நல்லா ஊற்று பார்த்தோம்னா உள்ளே இருக்குது. 2 ஃப்ரை இருக்குது. இந்த பாருங்கள், 1 இன்னொரு ஃப்ரையும் இருக்குது. ஆமாம், சிக்கிடுச்சு. எப்போவுமே வந்து இந்த மாதிரி க்ரீன் வாட்டர்ஸ், அதாவது கலங்கலான வாட்டர்லேருந்து நம்ம வந்து வாட்டரை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணுறோம் அப்படின்னம்னாக்கா ஒரு தடவைக்கு ஒரு 4-5 தடவை வந்து நீங்கள் ஃபைனல் பண்ணிக்கங்க. ஏன்னா பெரும்பாலும் ரொம்ப குட்டி குட்டி ஃப்ரைஸ் வந்து உள்ளே இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நல்லா கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்கு மேலே வந்து இந்த மாதிரி சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா தான் வந்து வாட்டர் ட்ரைன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சது. இந்த க்ரீன் வாட்டரை வந்து இப்போ நான் ஆக்சுவலாக வந்து கீழே ஊற்றிட்டேன். ஒருவேளை நீங்கள் வந்து டெரஸில் வந்து கார்டன் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக வந்து இந்த வாட்டரை வந்து அந்த கார்டனுக்கு யூஸ் பண்ணுங்கள். கார்டனுக்கு இந்த மாதிரி வாட்டர் ஆக்சுவலாக வந்து செடிகளுக்கு இந்த மாதிரி வாட்டர் வந்து ரொம்ப நியூட்ரிஷன் கொடுக்கும். க்ரோத்தும் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்குது. இது வந்து ஃபிஷ் வாட்டர் அப்படின்ற மாதிரி தான் வச்சுங்களேன். ஸோ க்ரீன் கம் ஃபிஷ் வாட்டர்னால் உண்மையிலே வந்து செடிகளுக்கு வந்து அந்தளவுக்கு நியூட்ரிஷன்ஸ் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ பெரும்பாலும் இந்த மாதிரி வாட்டரை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆனால் நம்ம நிறையா தடவை இந்த மாதிரி வாட்டரை வந்து நம்ம டெரஸ் கார்டனுக்கெலாம் வந்து ஊற்றியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் ட்ரைன் பண்ணி ஒரு தடவை பைப்பில் வாட்டரை பிடிச்சி க்ளீன் பண்ணிட்டேன் நான் டப்பை. இப்போ வந்து நம்ம அந்த செடியை உள்ளே வச்சுட்டு நம்ம அப்படியே ஃபிஷ்ஷோட எடுத்து இந்த வாட்டரை எடுத்து அப்படியே அதில் உள்ளே ஊற்ற வேண்டியதுதான். பட் ஊற்றும்போது கொஞ்சம் ஸ்லோவாக ஊற்றுங்க.
இப்படி நம்ம எடுத்து ஊற்றுறதுனால ஃபிஷ்ஷுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக ப்ராப்ளம்லாம் வராது. ஃபிஷ் வந்து ஹெல்த்தியாக தான் இருக்கும். இந்த வாட்டர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடியே பிடிச்சி வச்ச வாட்டர். அதனால் கண்டிப்பாக இதில் வந்து ஒரு பெனிஃபிஷரி பாக்டீரியாஸ் வந்து நிறையா ஃபார்ம் ஆகிருக்கும். அதனால் ஃபிஷ்ஷுக்கு வந்து எந்த பாதிப்பும் இதனால் இருக்காது. ஃப்ரைஸ்க்கும் சரி அடல்ட்டுக்கும் சரி பெரும்பாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வாட்டர் நீங்கள் வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணுறீங்கனாக்கா இப்போ அட்லீஸ்ட்டு வந்து வாட்டர் டேப்லேருந்து பிடிச்சி போர் வாட்டர் டேப்லேருந்து நீங்கள் பிடிக்கிறீங்க. அதாவது போர்லேருந்து உங்கள் வாட்டர் டேங்க்கு போகுது, அங்கேருந்து நீங்கள் டேப்பில் வந்து வாட்டரை ஃபில் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னாக்கா குறைஞ்சபட்சம் ஒரு 24 hours வந்து அந்த வாட்டரை வந்து நீங்கள் ஃபிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணாமல் இருக்கிறதா நல்லது. ஏன்னா போர் வாட்டர்லேயும் சரி ரெயின் வாட்டர்லேயும் சரி ஆக்சிஜன் அப்புறம் அந்த பெனிஃபிஷரி பாக்டீரியாஸ் இது எதுவுமே இருக்காது. அது வந்து ஒரு பிளெயின் வாட்டர், அதாவது ஆர்ஓ வாட்டர் மாதிரின்னு வச்சுங்களேன். அதில் எதுவுமே, அதாவது ஆர்ஓ வாட்டர்னு கூட சொல்ல முடியாது. ஆர்ஓ வாட்டர் கூட ஒன்றும் ஓரளவுக்கு பரவாயில்ல தான். பட்டு கொதிக்க வச்ச தண்ணியில் வந்து ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எதுவுமே இருக்காது. அதாவது சூடு பண்ண ஒரு நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் எதுவுமே இருக்காது. பாக்டீரியாஸ் இருக்காது, ஆக்சிஜன் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி வாட்டர் தான் ரெயின் வாட்டர் அண்டு போர் வாட்டர். அதை வந்து நீங்கள் பிடிச்சி வச்சு ஒரு 24 hours ஆச்சுன்னா தான் அதில் வந்து அந்த சன்லைட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பட்டு அதில் பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் அதில் வந்து அட்மாஸ்பியரில் உள்ள ஆக்சிஜன் வந்து அதோட மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஃபிஷ்ஷுக்கு விடணும். ஸோ பெரும்பாலும் நீங்கள் எல்லாருமே வாட்டர் சேஞ்ச் ஓவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஷ்ஷஸ் வந்து டெட் ஆயிரும். காரணம் என்னென்னாக்கா டேப்லேருந்து அப்படியே டேரெக்டாக நீங்கள் டேங்க்கு வாட்டரை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ரீசன் தான். நீங்கள் வந்து டேங்க், அதாவது டேப்லேருந்து டேரெக்டாக வாட்டரை நீங்கள் வந்து ஃபிஷ் டேங்க்கு கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஃபிஷ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும், ஆக்சிஜன் இருக்காது, கண்டிப்பாக இறந்து போகும். அதுவும் இப்போ இந்த மாதிரி கப்பி ஃபிஷ்னால் கூட ஒரு ப்ராப்ளம் கிடையாது. மற்ற ஃபிஷ் மாலி கோல்டு ஃபிஷ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து டெட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் லுக்கு. இது ஆக்சுவலாக மாற்றி இப்போ வாட்டர் ஃபுல்லாமே ஃபில் பண்ணிட்டேன் நான். ஃபிஷ்ஷஸ்க்கெலாம் எந்த பாதிப்பும் இல்லை, எல்லா ஃபிஷ்ஷஸுமே அலைவாக இருக்குது. இப்போ வந்து இந்த இலையெல்லாம் கொஞ்சம் மெல்ட்டான லீவ்ஸ்லாம் கொஞ்சம் அதுலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு அந்த செடியெலாம் கொஞ்சம் பிஞ்சு வந்துருக்கிறதெல்லாம் மறுபடியும் நம்ம வந்து பிளான்ட் பண்ணி விட்டுட்டோம்னா இப்போ இந்த ஸ்மால் பாண்ட் வந்து பர்ஃபெக்ட். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Please do subscribe to our channel and please share with your friends. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்ற ஏதாவது இருந்தாக்கா என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஏதாவது டவுட் இருந்தாக்கா கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ இது வந்து 2 பேரோட நாலேஜையும் நம்ம வந்து கமெண்ட் செக்ஷன் மூலமாக நம்ம வந்து மற்ற எல்லாருக்குமே தெரியப்படுத்திக்கலாம். தேங்க்யூ.